எப்போவுமே லைஃப்பில் ஏதாவது நம்ம புதுசாக பண்ணணும், நம்மளே டிஸ்கவர் பண்ணணும், புதுசாக ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும், ஒரு ஓடுற நதி போல் இருக்கணும்னு எனக்கு எப்போவுமே தோணும். ஒரே இடத்துல நம்ம இருந்தால் அப்படியே ஸ்டாக்னன்ட் தண்ணி மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவன் நான். புதுசாக ஏதாவது நம்ம டிஸ்கவர் பண்ணணும், நமக்குள்ளே இருக்கிற எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது அதை நம்ம ஏதாவது வகையில் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு கைக்குட்டை ராணின்னு ஒரு சின்ன குறும்படமை நான் டைரக்ஷன் பண்ணேன். இந்த படம் வந்து இதே பிரசாத் மல்டிமீடியாவில் வந்து ஒரு சின்ன கோர்ஸ் எடுத்து டைரக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து ஒரு 15 வீக்ஸோட டைரக்ஷன் ஷார்ட் டேர்ம் டைரக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து இங்கே படித்து கடைசியில் அந்த படிப்போட முடிக்கிற நேரத்தில் வந்து நாம் வந்து ஷார்ட் ஃபில்ம் எடுக்கணும். அதில் வந்து என் கூட 8 பசங்க படித்தாங்க. ஆல் த பாய்ஸ். ஐ வாஸ் த ஒன்லி கேர்ள் அண்ட் த மோஸ்ட் சீனியர். ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் வேலிடேட்டரி ஃபங்க்ஷனும் இங்கே தான் நடந்தது. சர்டிஃபிகேட் கூட இங்கே தான் நான் வாங்கினேன். பிரசாத் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறது எவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷம், எவ்வளோ எனக்கு பெருமைன்னு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இதே ஸ்க்ரீனில் என்னோட கைக்குட்டை ராணியை வந்து ஷோ போட்டாங்க. ஸோ ஒரு சின்ன குறும்படம் எடுத்திருக்கேன். ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபில்ம். இந்த ஃபில்ம் வந்து ஜெய்ப்பூர் ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் இப்போ ஜனவரி மாதத்தில் நடந்தது. அதுக்கு பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் அவார்டு கிடைச்சது. அதுக்கப்புறம் சென்னை ஷார்ட் ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் கூட நாமினேட் ஆச்சு. டெல்லி ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் கூட நாமினேட் ஆச்சு. அதே மாதிரி நிறைய ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பியிருக்கேன். பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட இது. ரொம்ப க்யூட்டான ஒரு சின்ன நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. மெல்ல நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன். யா, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்தோம் அந்த படம். அதில் ஒர்க் பண்ண எல்லாரும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான். என்னோட அசிஸ்டன்ஸும் பிரசாதோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். டிஓபி கூட பிரசாதோட ஸ்டூடெண்ட் தான். ஸோ வி ஆஸ் அ டீம் வி மேட் த ஃபில்ம் கைக்குட்டை ராணி. இதில் பெஸ்ட் பார்ட் அண்ட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் த ஃபில்ம் இஸ் தட் த மியூசிக் இஸ் பை இசைஞானி இளையராஜா சார். நான் போய் அவருக்கு வந்து சொன்னதும் கதை சொன்னதும் சாருக்கு, அதே மாதிரி அந்த கண்டென்ட் காமிச்சதும் உடனே மியூசிக் ஆரம்பித்து எனக்கு வந்து மியூசிக் பண்ணிட்டு கொடுத்தாரு ராஜா சார். ஸோ ஐ வில் பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ராஜா சார். அண்ட் இஸ் அதில் வந்து ஒரு அருமையான ஒரு பாட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் ஆஸ் வெல் அஸ் லிரிக்ஸ் எல்லாமே ராஜா சார் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஆல்வேஸ் தேங்க்ஸ் டு ராஜா சார். அண்ட் த எடிட்டிங் இஸ் பை லெனின் சார். ஸோ he has done the editing of the film. So, and Lakshmi Narayanan sir has done the mixing of the film, audio mixing. Effects are by Sedu sir. So இந்த டீம் என்னோட ஃபிலிமில் வந்து பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ், எல்லாரும் நேஷனல் அவார்ட் வின்னர்ஸ். ரொம்ப பெரிய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றியோடு இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.